நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வமன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வனஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عظيم صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அறிஞர் பெருமக்களே, சிறப்பான பெரியோர்களே, சகோதரர்களே, கண்ணிய மிகுந்த ஜமாத்தார்களே, உங்கள் அனைவர்களுக்கும் என் உலம் கனிந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற காணிக்கையை சமர்ப்பித்த பின்னர் பிறர் நலம் பேணி வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தலைப்பில் அடியேனை கருத்துக்கள் சிலவற்றை வெளிப்படுத்த பணிக்கப்பட்டிருக்கிறேன். மஜ்லிஸுல் உலமா சொன்னாலே அறிஞர் பெருமக்களுடைய கூடுமிடம். அதனால் நிறைய ஆலிம்கள் வந்து சேரக்கூடிய இந்த நல்ல மஜ்லிஸில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை நாம் எல்லாம் பெற்றிருக்கிறோம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறர் நலம் பேணி வாழ்ந்தார்கள். நேரடியாக விஷயத்துக்கு வந்துட்டேன். பீடிகள்லாம் போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கல. எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறர் நலம் பேணி வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் சொல்லலாம், வரலாறுகள் சொல்லலாம். ஆனால் பிறர் நலம் பேணி பாதுகாப்பதிலே வேண்டியவர் வேண்டாதார் என்ற நிலையின்றி, தேவை உடையவர் தேவை இல்லாதவர் என்ற வெறுப்பின்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் நலம் பேணி வாழ்ந்திருக்கிறார்கள், நலன் பேணி வாழ்ந்திருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீதியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். வேண்டிய சில பொருட்கள் வாங்குவதற்காக வேண்டி அங்கிருந்த கடையிலே உள்ளே புகுதுகிறார்கள். வேண்டிய சாமான்களை அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டி ஆயத்தப்பட்ட பொழுது கடைக்காரர் அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறார், விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். தன்னை போல் பேசிக்கிட்டே இருக்கிற அந்த மனுஷன் திடீர்னு என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த உலகத்திலேயே ஊரில் இல்லை, நாட்டில் இல்லை, நகரத்தில் இல்லை, உலகத்திலேயே மிக உயர்ந்த மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னார். தப்பாலாம் ஒன்றும் சொல்லலை. அவர்
உலகத்திலேயே உயர்ந்த மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். அப்படி அவருடைய மதத்தினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் நபியாக இருக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றி சொன்னார். அது சும்மா சொல்லக்கூடாதான், சொல்லிட்டு சும்மா இல்லாமல் சத்தியமாக உண்மை அதுதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, சத்தியம். அப்படி சொன்ன உடனே அவரை அறியாமலேயே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. அப்படியே ஏற்று பார்த்தாங்க, பலார்னு ஒரு அறை கொடுத்தாங்க பாருங்க கன்னத்தில். என்ன செய்யுது? அடிபட்ட மனிதர் பழிக்கு பழி வாங்குவார் என்று எண்ணினார். ஆனால் அவர் அது செய்யலை. அடிபட்டவர் வேதனை தாங்க முடியாமல் எப்படி நம்மளை திருப்பி அடிச்சிருவாருங்கிற ஒரு நினைப்பு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்துச்சு. ஆனால் அவர் அதை செய்யலை. அந்த யூதர் நேராக விறுவிறுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன அடிச்சிட்டாங்க, ஏன் அடித்தாங்க, எதுக்கு அடித்தாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியும் அவரிடத்தில் வைக்கவில்லை. எங்கே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா வராங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வர்ற உடனே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துட்டு, என்ன இவங்களை அடிச்சிட்டிங்களா? ஆமாம். ஏன் அடிச்சிங்க? என்ன யார சொல்ல, உலகத்திலேயே உயர்ந்த மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அப்படின்னு சொல்கிறார். எப்படி ஏற்றுக்கிட முடியும்? உங்களை விட உலகத்தில் உயர்ந்தவர் வேறு யார் இருக்கிறார்? தாங்க முடியலை, நான் அடிச்சிட்டேன். கண்கள் சிவக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. கோபக்கனல் தெரிக்கும் அளவுக்கு அவர்களுடைய முகபாவனம் நன்றாகவே புலப்படுகிறது. சொல்ல முடியாதவாறு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னார்கள், யா அபூபக்கர், என்ன வேலை செய்துட்டீங்க நீங்கள்? ஒருபோதும் உலகத்திலேயே சிறந்தவர்கள் நான் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். யாருங்க சொல்வாத? அவன் இன்னைக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கான், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், எனக்கு இந்த பதவி வேணும், எனக்கு அந்த பதவி வேணும், என்ன வேணாமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லாதீர்கள். ஆச்சரியப்பட்டு போன அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்ன இது, இதுக்கு மேல் நம்ம என்ன சொல்கிறது? அப்படியே கம்முன்னு அமைதியாக இருந்துட்டாங்க. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தனக்கு வலது கை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. வரலாறு நெடுகிலும் பார்த்தால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களைப் போல இன்னொருவர்கள் இப்படி என்று சொல்ல முடியாதவாறு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நம்ம பழக்கத்தில் சொல்கிறோமா இல்லையா, அது மாதிரி வலது கையாக இருக்கக்கூடியவர்கள். அதற்காக வேண்டி தயவுதாட்சணம் பார்க்கவில்லை. அவர் செய்தது தவறு என்பதை சுட்டிக்காட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பெரிய ஒரு கண்டிப்பான நிலையை வெளிப்படுத்தி காட்டினார்கள். வரலாறு நிறைய உண்டு, ஆனால் அதையெல்லாம் நாம் சுருக்கி குறிப்பிட்ட அந்த நேரத்திற்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டியது மட்டும் சொல்லுகிறேன். அடிமையை அடித்து கொண்டிருக்கிறார், சரியான அடிமையை அடித்து கொண்டிருக்கிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடிதாங்க முடியாமல் துடிக்கிறார். அடிமை எந்த அளவிற்கு பிறர் நலனை பாதுகாக்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தமல்லவா. அவர் வேறு மதத்தவராக இருந்தாலும் ஜாதி மத பேதமின்றி நனிசிறந்த நல்லொழுக்க முறைகளை
மக்களுக்கு மத்தியில் எடுத்து காட்டுவதிலும் நடப்பதிலும் தனக்கு நிகர் தான் என்ற நிலையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவையே கடிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் கேட்கவா வேண்டும்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடிமையை அடித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் துடிப்பார் அல்லவா? தாங்க முடியாமல் சப்தமிட்டு கொண்டிருக்கும் அந்த வேளையிலே திடீரென்று பின்னால் ஒரு பெரிய சப்தம், வேண்டாம் வேண்டாம், அடிக்காதீர்கள் அடிக்காதீர்கள். திரும்பி பார்த்தா கருணையின் சிகரமே, பொறுமையின் சிகரமே, காருண்ய நபி அல்லவா அங்கே நிற்கிறார்கள். அவர்கள் பொன்னான வார்த்தைகள் அல்லவா அடிக்காதே என்று சொன்னது. என்ன செய்வது? அப்படியே நிறுத்திவிட்டார். இவர்களுடைய பார்வையும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பார்வையும் நேராகப்படுகிறது. என்ன நடக்குமோ, என்ன சொல்வார்களோ, உடனடியாக அவர்கள் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் அவரை உரிமையிட்டு விட்டேன். முடிச்சிட்டார். ஒரே வார்த்தையில் பட்டுன்னு போட்டார். நான் அவரை உரிமையிட்டு விட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை செய்யலைன்னா நீங்கள் நரகத்தில் பயங்கரமான வேதனைக்கு ஆளாகுவீர்கள், நெருப்பு உங்களை கரித்து விடும் என்று சொன்னார். சங்கையான பெரியோர்களே, சகோதரர்களே, மீலாது நபின்னா ஏதோ வரலாறு கேட்டோம் போனோங்கிறதல்ல. எந்த காரணத்தை முன்னிட்டு தலைப்பாக வைத்து அதை நம்மை கேட்கச் செய்கின்றோமோ அதை கேட்டதற்கு பின்னால் நாமும் நமது வழியிலே, நடைமுறையிலே, பாட்டையிலே அதுபோன்று பின்பற்றி வாழ முற்பட வேண்டும். அதுதான் முக்கியம். தனக்கு வேண்டியவர் மட்டும்தான் இப்படி செய்தார் என்று அல்ல, பிறருடைய அந்த நலத்தை எப்படி பேணுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள். எகிப்து நாட்டிலே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாமிய பொறுப்பேற்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? அங்கே தங்கத்தாலானதொரு ஈசாவுடைய சிலையை வைத்திருக்கிறார்கள். திடுமென பெரும் கூட்டம் கூடியது. முற்றுகையிட்ட அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு செய்வதறியாது திணறிக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அவர்களிடத்து விஷயத்தை தெளிவுபடுத்தப்படுகிறது. நீதி வேண்டும், நீதி வேண்டும். என்ன நடந்துச்சு, என்ன சொல்லுங்க? இதோ எங்களுடைய தலைவர், அவருடைய மூக்கு உடைபட்டிருக்கிறது, யார் உடைத்தார் என்று தெரியவில்லை. நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவை சொன்னேன், அது நம்முடைய சகோதரர் இஸ்லாமியர் என்ற அடிப்படையில். அவர்களிடத்து மட்டுமல்ல மற்றவர்களிடத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலன் பேணினார்கள், பிறர் நலன் பேணினார்கள். ஆம், என்ன செய்தார்கள்? கூட்டத்தவர்களை சமாளிக்க வேண்டும் அல்லவா? அவர்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி விடலாம் என்று முயற்சித்தார்கள். விடுவதாக இல்லை. உடனே இன்று ஒரு நாள் அவகாசம் தாருங்கள், குற்றவாளி யார் என்று நான் கண்டுபிடித்து நான் உங்களுக்கு மத்தியிலே நிறுத்தி சரியான தண்டனை தருவேன். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. கூட்டம் கலைந்தது. எப்பொழுது பொழுது விடியுமோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். கிறிஸ்தவர்கள் அல்லவா?
ஏராளமான கூட்டம். பொழுது விடிந்தது, சொன்னபடி கூட்டம் கூடியது. யாரும் வரவில்லை, ஒருத்தரும் வரவில்லை. குற்றவாளி என்று எல்லோரும் அசந்து போயிருக்கிறார்கள். யார்தான் குற்றவாளி? இல்லை. அவர்களுக்கு மத்தியிலே சொல்லப்படுகிறது, இதற்கு சரியான நீதி வழங்க வேண்டும். அப்படியானால் உங்கள் தலைவரின் சிலையை இதுபோன்று உருவாக்கி முன்னிறுத்தி அவரது மூக்கை நாங்கள் உடைக்க வேண்டும். அதுதான் அதற்கு நீதி. என்ன சொல்றது? வழி இல்லை. அப்படியானால் நீங்கள் சொல்வது போல் அது நடக்குமா? நீங்கள் சொல்வது போல் அது நடக்குமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலில் முள் தைப்பதை கூட விரும்பாதவர்கள் முஸ்லிம்கள். பெருமானாரின் அன்புமிக்க தோழர்கள், அவர்கள் மீது அப்படி ஒரு அளப்பரிய பாசம் கொண்டவர்கள். அவர்களுக்கு ஒரு சின்ன சிரமம் ஏற்படுவதை கூட விரும்பாதவர்கள். அப்படி இருக்க நீங்கள் சிலையை வேற செய்ய சொல்கிறீர்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருடைய மூக்கை உடைக்க வேண்டும் என்று வேறு சொல்லுகிறீர்கள். ஒருபோதும் இது நடக்காத காரியம், விரும்ப மாட்டார்கள். ஆனால் நான் ஒரு உபாயம் சொல்லுகிறேன். என்ன? இதோ நான் நீங்கள் சொல்வதற்காக, உங்களை புண்படுத்தியதற்காக, அது என்னுடைய ஆட்சியிலே நடந்த ஒன்றை நான் அதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்து கொண்டு என் மூக்கை நான் உடைத்து உங்களை சமாதானப்படுத்த விரும்புகிறேன். விறுவிறுன்னு போனாங்க, கழுமரத்தில் ஏறி நிற்கிறாங்க, மூக்கை உடைக்கிறதுக்கு தயாராகிறாங்க. அன்பிற்குரியவர்களே, வரலாறு நோக்கமல்ல, வேறு விதமாக பேச வேண்டிய சூழ்நிலை. ஆனால் மரியாதைக்குரிய எங்களுடைய மஜ்லிஸினுடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல, பிறர் நலன் பேணி வாழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிறர் நலன் பேழ்றாங்க பாருங்க. அவர்களுடன் இருந்தவர்கள் பேணினார்கள், பெருமானார் பேணினார்கள், அவர்களோடு மற்றவர்களும் அவர்களுடைய பிறர் நலத்தை பேணுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமையான வழியை பின்பற்றி நலன் பேண வேண்டும் என்று வாழ்ந்த அந்த நடைமுறையை தன்னுடைய வாழ்க்கையில் கொள்ள வேண்டும் என்று விரும்பிய ஆச்சரியப்படும் அளவிற்கு கழுமரத்தில் ஏறி என்னுடைய மூக்கை உடைத்துக் கொள்ள நான் முற்படுகிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்ன ஆச்சரியம்! ஓடோடி வருகிறார், ஓடோடி வருகிறார். வந்தவர் கையிலே மூக்கு துண்டை வச்சிருக்கிறார். தங்கத்தாலான சிலையினுடைய அந்த மூக்கின் உடைந்த துண்டை கையில் வைத்து ஓடோடி வருகிறார். இதோ நான் தான் அந்த பாவத்தை செய்தேன், இதோ நான் தான் அதை செய்தேன். இஸ்லாத்தின் மீது துவேஷம் கொண்டு, சத்தியத்தின் மீது பகைமை கொண்டு, இஸ்லாமிய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், சிதைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே என்னுடைய உள்ளம் கூறிய அந்த கருத்தை நான் மனதில் இருத்தி நான் யாருக்கும் தெரியாமல் உடைத்தேன். நான் தான். யார் என்னான்னு பிடிச்சி பார்த்தா, உலக நிலைகளுக்கு உதாரணம் காட்டி பேசுகிறதுக்கு காலம் இல்லை, நேரம் இல்லை. அதனால் சுருக்கமாக அதை மட்டும் சொல்கிறேன். வேறு யாரும் இல்லை, அவர்களில் ஒருவரான ஒரு கிறிஸ்தவ நண்பர் தான் அதை உடைத்தார். இப்போ என்ன செய்வாங்க? எப்படி நலன் பேணுகிறார்கள்? அவர்களுடைய மனம் நோவினைப்படக்கூடாது என்பதற்காக, அவர்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக பெருமானார் காட்டிய அந்த நலனை தங்களுடைய வாழ்க்கையிலும் காட்ட முற்பட்டவர்கள் ஹலீஃபா அவர்கள். ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? சங்கைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மூட்டை முடிச்செல்லாம் கட்டி கொண்டு
மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கொண்டு ஊருக்கு வெளியே வந்து, யாராவது கூலி ஆள் இருக்கிறீங்களாப்பா, யாராவது கூலி ஆள் இருக்கிறீங்களாப்பா, கொஞ்சம் தயவு செய்து வாங்க, இதை எடுத்துக்கொண்டு வந்து ஊருக்கு வெளியில் கொண்டு என்னை விட்டுடுங்க, நான் வேறு ஏதாவது போக்குக்கு வரக்கூடிய ஒட்டகங்கள் வந்தால் அவர்களோடு ஏறி நான் வெளியே சென்று விடுவேன். என்னம்மா, ஏனம்மா, எதற்காக இப்படி? போகிறவங்க வர்றவங்களாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அங்கே நலன் பேண வேண்டியவர் அங்கே வருகிறார், நலன் பேணுகிறார். என்னம்மா, உங்களுக்கு என்ன சிரமம், ஏன் இந்த கஷ்டம்? தயவு கூர்ந்து நீங்கள் வருத்தப்படாதீர்கள், நான் உங்களுக்காக இதை எடுத்து வருகிறேன். சுமையை தலையில் வைத்தார்கள். அவர்களை அழைத்து கொண்டு ஊருக்கு வெளியே செல்கிறார்கள். யாராவது வெளியூர் செல்வதற்கு உரிய பாட்டையில் வருகிறார்களா என்று பார்க்கிறார்கள். ஆனால் யாரும் அந்த மாதிரி தெரியல. கடைசியில் அந்த அம்மாட்ட பேசிக்கிட்டே இருக்க போகும்போது, ஏன் இப்படி போகிறீங்க, என்ன காரணம், உங்களுக்கு இந்த தள்ளாத வயதிலே, தடுமாறும் வயதிலே நீங்கள் இப்படி செய்வதற்கு என்ன காரணம்? அதை ஏன்ப்பா கேட்குறீங்க? இங்கே ஒரு மனிதர் புதிதாக வந்திருக்கிறாராம், அவர் பேர் முகமதா, என்னமோ புதிதான ஒரு கொள்கையை சொல்கிறாராம், அது என்னமோ எனக்கு பிடிக்கல, எனக்கு விருப்பம் இல்லை. அந்த வார்த்தைகள் காதில் விழும் முன் நான் அந்த ஊரை விட்டே போயிடணும். அதுக்காக நான் இப்படியெல்லாம் செய்து வேகமாக வந்து கொண்டிருக்கிறேன். ஆச்சரியப்பட்டு போனேன். அப்புறம் கடைசியில் இந்த அம்மா பேச்சினுடைய முடிவில் சொல்லுதாங்க, சரி போயிட்டு போகுது, நீ யாரப்பா, உனக்குள்ள கூலி என்ன தரணும், நான் தர்றேன் வாங்கிக்கப்பா. அந்த அம்மா கூலி கொடுக்கா, நான் கூலிக்காக வரலம்மா, கூனிய உங்களுடைய உடலை பார்த்து வேதனைப்பட்டு உங்களுக்கு நலன் செய்ய வேண்டும், உங்களுக்கு நல்லது செய்து நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதனால் நான் உங்கள் சுமையை தூக்கி வந்தேன். இவ்வளோ நல்ல பையனாக இருக்கியப்பா, நான் இந்த மாதிரி ஒரு பையனை பார்க்கலையே, இப்படி ஒரு மனிதனை நான் காணவில்லையே. ஆச்சரியப்பட்டு போன அந்த சூழ்நிலையில் நீங்கள் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, ரொம்ப சிரமப்படுத்திட்டாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, மக்களை வழிகெடுக்கிறாங்க, கொள்கையை மாற்று கருத்தோடு வெளிப்படுத்துகிறாங்க, அப்படியெல்லாம் சொன்னீங்களே, வேறு வழி இல்லாமல் அந்த மனிதன் நான் தானம்மா, வேறு யாரும் இல்லைம்மா, நான் தாம்மா. அன்பிற்குரியவர்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பற்றி ஒரு அருமையான வரலாற்று தொடரை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தான் நினைத்தேன். ஆனால் காலம் கடந்து வருகிறது. அது கனிந்து முடிவுக்கு வரக்கூடிய இந்த நேரத்திலே யார் அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா என்று நீங்கள் கேட்கலாம் அல்லவா? ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தவர் தான். உக்பா என்பவருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அவ்வழியே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறர் நலன் பேணி வாழ்ந்தார்களே, அந்த வள்ளலும் அவ்வழியே வந்து கொண்டிருக்கிறார்கள். பசி தாங்க முடியவில்லை, அதன் கொடுமை அதிகமாகிவிட்டது, செய்வதறியாது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கிட்ட கேட்குறாங்க, வா கொஞ்சம் பால் கறந்து தாயம்பா, பசிக்கு சாப்பிடலாமே. உடனே சிறுவர் சொல்லுகிறார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இதிலிருந்து தர்றதுக்கு எனக்கு அனுமதி இல்லை, அதை நான் செய்யவும் முடியாது. புரிந்து கொண்டார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் சொல்வது நியாயம், தவறில்லை. இப்படி இருக்கும் பொழுது நாம் அவரிடத்தில் கடிந்து கேட்பதற்கு எந்த உரிமையும் இல்லை. அப்படியானால் பசியும் தீர வேண்டும், பாலும் கிடைக்க வேண்டும், என்ன செய்வது? உடனே
இதில் பால் கறக்காத ஆடு இருக்கா? நம்ம என்னவோ நம்ம சொல்லுவோம், பழக்கத்தில் என்ன சொல்லுவோம், புருவ ஆடுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஈனாத ஆடு. அந்த ஆடு இருந்தால் ஒன்று எடுத்துகிட்டு வா, குடிச்சிட்டு வாப்பா அப்படின்னு உள்ளே போய் பிடிச்சி ஒரு ஆட்டை கொண்டு வந்து பிடிச்சேன். அது பால் கறக்காது, ஈனாத ஆடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறநலம் பேணுவதற்காக வேண்டி தங்களுடைய உடலை அப்படியே அர்ப்பணம் செய்கிறார்கள். கண்களில் கண்ணீர் மல்க கரமேந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், பசி தீர வேண்டும், அதே நேரத்தில் இந்த பாலகருடைய எண்ணமும் நிறைவேற வேண்டும், தவறு செய்துவிடக்கூடாது என்று அவர் பயப்படுகிறார், குற்றமிழைத்து விடக்கூடாது என்று அவர் குமுறுகிறார். யா அல்லாஹ், பசி தீர்க்க பால்டா. துவா செய்து கையை அந்த மடியில் வைக்கிறாங்க. மடினா மடி மாதிரி இருக்காது இல்லையா, அப்படி வச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் மடி கீழே இறங்கிச்சு, பால் சுரக்க ஆரம்பிச்சிச்சு. பாத்திரத்தில் பாலை பிடிச்சாங்க, ஆட்டை கொண்டு போப்பான்னு சொல்லிட்டாங்க. சிறுவர் விட்டார் இல்லை, பசி அமர்த்த அவர்கள் பால் தந்தார்கள். பால் குடித்த பின்னர் அந்த பாலகர் கேட்கிறார், உங்களை பார்த்தால் உத்தமர்களை போன்றிருக்கிறது, உயர்ந்த மனிதர்களை போன்றிருக்கிறது, சிறந்தவர்களை போன்றிருக்கிறது, நல்லவர்களை போன்றிருக்கிறீர்கள். பெரியவரே, நீங்கள் என்னமோ சொன்னீங்களே, ஏதோ கேட்டீங்களே, அது என்ன? அது எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்களே, படிச்சுத்தாங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, மிகச்சிறந்தவைகளை பற்றி சமூக மக்களுக்கு மத்தியிலே பற்றற்ற முறையில் அதை பரத்துவதற்கு உள்ள காலம் வரும், அதில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். கேட்ட வரலாறு தான், புதுசாக ஒன்றும் கிடையாது. அப்படி அந்த சூழ்நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அருமையான பயணத்தை மேற்கொண்டு செல்கிறார்கள். தூய இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட 6 பேர்களில் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தின் சுப செய்தியாக இந்த உலகத்தில் சொன்ன 10 பேர்களில் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒருவர். என்ன ஆச்சரியம்! அபிசீனிய நாட்டிற்கு மக்காவின் துன்பங்களும் துயரங்களும் தாங்க முடியாமல் குடிபெயர்ந்து சென்றார்களே, அவர்களில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். பின்னால் ஒரு முறை அர்-ரஹ்மானு அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான அல்லமஹுல் பயான், இந்த சூரத்து ரஹ்மான் இறங்குச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தோடு மக்களுக்கு மத்தியில் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்கிறாங்க. உடனே சொன்னாங்க, நேரம் நெருங்கிட்டோன்னே ஏன்னா கூடிடக்கூடாது, குறைஞ்சிட்டா பரவாயில்ல, பெரிய எடுத்து பேசும்போது நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்துடணும். உடனே வேறு வழி இல்லாமல் சரி, இந்த சூறாவை, இந்த ஆயத்துகளை குறைஷியர்களுக்கு மத்தியிலே சென்று குரல் கொடுப்பவர் யார் கேட்டாங்க. நான் முதலாவது பதில், கேட்ட கேள்விக்கு பதில். இரண்டாவது கேட்டார்கள், அதே மனிதர். மூன்றாவது பதில், அதே மனிதர் தான். சொல்லுங்கள் சொல்லுங்கள் சென்றார், சொன்னார். சப்தம் கேட்டு மக்கள் கூடினார்கள். அபூஜஹல் அங்கே வருகிறார். டயத்தை சொல்லிட்டாங்கல்ல, அபூஜஹலும் வர்றாங்க. வந்தவர் என்னச்சு அப்படி ஏற்று பார்த்தாரு, என்ன திமிரு இருந்தால் அந்த மாதிரி பண்ணுவேன், எப்படி இருக்குது உனக்கு? ஒரே அடி அடித்த அடியில் காதிலேருந்து ரத்தம் வருது. அதோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அது சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து வருத்தப்பட்டு சங்கடப்பட்டு, பாவம் இப்படி சங்கடத்துக்கு நம்ம ஆளாக்கிட்டோமே நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில்
ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே விஜயம் தருகிறார்கள். ஆச்சரியம் என்ன, அவர்கள் சிரித்து கொண்டே இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அவர் அழுதுகிட்டு இருக்கிறாரு, நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. ஆம், பின்னால் அவர் தெரிந்து கொள்வார். பத்ர் யுத்தகலம் நடந்தது. அபூஜஹல் கொல்லப்படுகிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வேகமாக வருகிறார்கள். தேடி பார்த்து அவருடைய நெஞ்சிலே அமர்கிறார். கோபத்தால் தன்னுடைய உமிழ் நீரை முகத்தில் வீசுகிறார். அடுத்த நிமிஷத்திலே தன் வாள் எடுத்து அவருடைய கழுத்தை அறுக்கிறார். அறுபட மறுக்கிறது வாள். அபூஜஹலுடைய வாளை எடுத்து அறுக்கிறார். தலை துண்டாகியது. இழுத்து பார்க்குறாரு, முடியல. அவ்வளோ கணம், எவ்வளோ வலிமையாக இருப்பான். ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. உடனே ஒரு கயிறு துண்டை எடுத்து மூக்கில் போட்டு கொறுத்து இழுத்துக்கிட்டே வருகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. பிறர் நலம் என்ன பேணுறாங்கங்க, அவர் பட்ட கஷ்டத்தை பார்த்து நலம் பேண வேண்டுமே என்று ஆச்சரியப்பட்டார். அந்த சூழ்நிலையில் ஒரு வழியின்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தது அது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதை எண்ணி உளமகிழ்ந்தார். பிறர் நலம் பேணுவதிலே தனக்கு நிகர் தான் தான் என்று சொல்லும் அளவிற்கு தங்கநிகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அருமையான உதாரணமாக திகழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து சென்றால் அவங்க துண்டை பிடிச்சிக்கிட்டு பின்னால் பிள்ளைகள் ஓடுவாங்களாம். இன்றைக்கி யாராவது நான் போகும்போது என் பின்னால் துண்டை பிடிச்சா நான் சும்மா இருப்பேனா? என்னங்க செய்வேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. எப்போ விடுறாங்களோ அதுக்கப்புறம் இந்த துண்டை தூக்கிக்கிறாங்க. ஏங்க யாராவது முசாபா செய்தால் எவ்வளோ அழகாக கையை பிடிச்சி ரெண்டு கையும் சேர்த்து அழுத்தி பிடிச்சி செலவாத்து சொல்லி மனமும் வந்து அதில் எவ்வளோ பெரிய இஷ்கு, அதாவது கரண்ட் ஷாக் இருக்குதுன்னு அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். அது ஆத்ம ரீதியான விதம். நான் அதை சொல்ல இங்கே விரும்பலை. இப்போ இந்த சூழ்நிலையில் வேறு வழியின்றி தன் கைலாக்கு தந்த மனிதர் கையெடுக்கும் வரை காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை எடுக்க மாட்டாங்க. சிறுபிள்ளைகள் கொண்டு கொடுப்பாங்களாம். எப்படி நலன் பேணுறாங்க பாருங்கள். தலைப்பு என்ன? பிறர் நலம் பேணும் வழிமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள். பிள்ளைகளை கொடுத்தா வச்சுருப்பாங்களாம், ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி யாரும் சங்கடப்பட மாட்டாங்க. என்ன செய்வாங்க? அவங்க மேலே சிறுநீர் கழிப்பாங்க பிள்ளைங்க, அதையும் சந்தோஷமாக எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களாம் வந்து எடுங்கன்னா கையில் கொடுத்துருவாங்க. அந்த நலனை கருத்தில் கொண்டவர்கள் தானும் சரி, சகோதரனும் சரி, மாற்று மதத்தவனும் சரி, பெரியவரும் சரி, சிறியவரும் சரி, உலக மக்கள் அத்தனை பேர்களுடைய பிறர் நலனையும் பேணி பாதுகாத்து வாழ்ந்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வை பின்பற்றி அவர்கள் பிறந்த இந்த நல்ல நாளிலே சங்கல்பம் கொள்வோம், சத்தியம் கொள்வோம், நாமும் அவ்வழி நடப்போம் என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்வோம் என வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.